நெக்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க. இது ஒரு பிளான்ட்டை நீங்க ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா அதோடைய அனாட்டமிக்கலோட ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இங்க இருக்குல்ல, இது என்னது, இது என்னது, இது எபிடர்மிஸ். இப்போ எபிடர்மிஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கா இருக்கும், ரைட்டா? இங்க இருக்காரு பாருங்க, இதெல்லாம் என்னது சொல்லுவீங்க? கிரவுண்ட் டிஷ்யூன்னு சொல்லுவீங்களா? கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. புரணின்னு படிப்பீங்கல்லம்மா. இது எல்லாத்தையும் எதை குறிக்கும்? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்தை குறிக்கும். புரியுதுங்களா? ஒரு பிளான்ட்ல அதிகப்படியான ரீஜனை ஆக்குப்பை பண்ணிக்கிறது யாருன்னா கிரவுண்ட் டிஷ்யூ தான். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்லுவீங்க, தலத்திசா, இன்னொன்று ஏதோ சொன்னோமே, ஃபண்டமெண்டல் டிஷ்யூ. சரிங்களா? அண்ட் மூணாவது யாரு? இங்க பாருங்க, வாஸ்குலார் பண்டல் உள்ள இருக்கு, சைலமும் ஃப்ளோயமும். அதான் என்னது? வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கிறது எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னது? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், அதாவது ஃபண்டமெண்டல் டிஷ்யூ சிஸ்டம். எப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம், பார்த்துடலாமா? All tissues except epidermis and vascular bundle constitute the ground tissue. என்ன சொல்றாங்க? மேல இருக்கிற எபிடர்மிஸை தவிர, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டலை தவிர மற்றது எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ தான். ஜஸ்ட் நீங்களே ஒரு மைண்ட்ல இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு பிளான்ட்டோடைய அனாட்டமியில எபிடர்மிஸ்க்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிளான்ட்டோடைய அனாட்டமியில எபிடர்மிஸ்க்கு அப்புறம் என்னென்னலாம் வரும்? எபிடர்மிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. எபிடர்மிஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டலும் கிடையாது. இதை தவிர மற்ற எல்லாமே கிரவுண்ட் டிஷ்யூ. அப்ப என்னென்னலாம் இருக்கும் அதான் கேட்கறேன். என்ன இருப்பாரு? கார்டெக்ஸ் இருக்கும். எஸ், இங்க இருக்கிறது யாரு? எண்டோடர்மிஸ் இருக்கும். அப்புறம் அகத்தோல், தமிழ் அகத்தோல். அப்புறம் ஹைப்போடர்மிஸ் இங்கே வந்துருந்தா ராஜா, கரெக்ட் தான். யாரு? உள்ள யாரு இருக்கா? பெரிசைக்கிள். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ, ஹைப்போடர்மிஸ்ல ஆரம்பிச்சு பெரிசைக்கிள் வரைக்கும் யார் தான் இருப்பா? கிரவுண்ட் டிஷ்யூ. அது மட்டும் அங்க மட்டும் தான் இருக்குமா? கீழே பித்து இருக்குல்ல சென்டர்ல, அங்கேயும் இருக்கும். சரிங்களா? அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். மேல எபிடர்மிஸ் தவிர உள்ள இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டலை தவிர மற்ற எல்லாமே நீங்க என்னன்னு சொல்லணும்? கிரவுண்ட் டிஷ்யூ தான் சொல்லணும். புரிஞ்சிச்சா இந்த பாயிண்ட்? ரைட். அடுத்தது, it consists of simple tissues such as parenchyma, collenchyma and sclerenchyma. இந்த இடத்துல அது யூஸ் ஆகும். அப்ப கிரவுண்ட் டிஷ்யூல எது எதெல்லாம் இருக்கு? பேரன்கைமா இருக்குது. மேபி கார்டெக்ஸ் மோஸ்ட்லி எதால் ஆனது? பேரன்கைமாவால் ஆனது. அண்ட் கோலன்கைமா, ஹைப்போடர்மிஸ் பகுதி டைகாட் ஸ்டெம்ல கோலன்கைமாவால் ஆனது, ரைட்டா? ஸ்க்ளீரன்கைமா மோனோகாட் ஸ்டெம்ல ஹைப்போடர்மிஸ் ஸ்க்ளீரன்கைமாவால் ஆனது. இதெல்லாம் பேஸ், என்சிஆர்டியோட பேஸ். புரிஞ்சுக்குங்க. அதாவது கிரவுண்ட் டிஷ்யூ இட் மே பி பேரன்கைமா. பேரன்கைமானா உங்களுக்கு கார்டெக்ஸை ஞாபகம் வச்சுக்கோ, புரணி பகுதி. ஓகேவா? கோலன்கைமான்றது இருவித்திலை தாவர தண்டுல ஹைப்போடர்மிஸ்னு ஒரு ரீஜன் இருக்கு. எபிடர்மிஸ் கீழே இருக்கிற ரீஜன் எதால் ஆனது? கோலன்கைமாவால் ஆனது. ஸ்க்ளீரன்கைமா எங்க இருக்கும்? மோனோகாட் ஸ்டெம்ல. அந்த அங்கேயும் நமக்கு என்ன எதால் ஆனதா இருக்கும்? ஹைப்போடர்மிஸ் எதால் ஆனது? கிரவுண்ட் டிஷ்யூன்றது 3 டைப் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூவும் அதுல வரும் அப்படின்றாங்க. பேரன்கைமாட்ட செல்ஸ் ஆர் யூசுவலி பிரசன்ட் இன் கார்டெக்ஸ். இத கொடுத்துட்டாங்களே, பேரன்கைமாட்டஸாலான கிரவுண்ட் டிஷ்யூ எங்க இருக்குது? கார்டெக்ஸ் புரோனி ரீஜன்ல இருக்குது. அதே மாதிரி பெரிசைக்கிள் ரீஜன்ல இருக்கு அண்ட் பித்து ரீஜன்ல இருக்கு, பிளஸ் மெடுலரி ரேஸ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குதா? பெரிசைக்கிள்ன்றது அகத்தோலுக்கு கீழே வரும். எங்க? எதுல அகத்தோலுக்கு கீழே பெரிசைக்கிள் இருக்கும்? ஸ்டெம்லையா, ரூட்லையா? ரூட்ல எண்டோடர்மிஸ் கீழே பெரிசைக்கிள்னு ஒரு லேயராகவே இருக்கும். சரிங்களா? ரைட். பித்து ரெண்டுத்திலுமே இருக்கும். மெடுலரி ரேஸ் எங்க இருக்கும்? மெடுலரி கதிர்கள் தமிழ்ல எங்க இருக்கும்? ஸ்டெம்ல ஆரப்போக்கு ரேடியல் ஷேப்ல உங்களுக்கு கண்டக்ஷன் நடக்கிறது மெடுலரி ரேஸ் மூலியமா தான் நடக்கும். அதுவும் எதால் ஆனது? பேரன்கைமாவால் ஆனது. ஞாபகம் வச்சுக்கோ, பேரன்கைமா எதெல்லாம் இருக்கும்? கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித்து, மெடுலரி ரேஸ். சரிங்களா? இந்த பிரைமரி ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் எங்க?
பிரைமரி ஸ்டெம்லையும் ரூட்லையும் தான் இது எல்லாமே இருக்கும். முதல்நிலை தாவரத்தை தண்டுலையும் அண்டு வேர்கள்ல மட்டும்தான் இதை நம்ம சொல்றோம். ஓகே. இன் லீவ்ஸ் the ground tissue consists of thin walled chloroplast containing cells called mesophyll. சார் இலையோடைய நீங்க அனாட்டமி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? லீஃபோட அனாட்டமில இது வந்து பாலிசேட் பேரன்கைமா. பாலிசேட் பேரன்கைமா. டைகாட்ல பாலிசேட் பேரன்கைமா. இன்னொன்னு என்ன இருக்கும்? ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த மாதிரி கேப்பா இருக்கும். எஸ், புரிஞ்சிருக்கா? சி, நீங்க லீஃப்ல போயிட்டு கார்டெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இலையில உள்ளகிறத கார்டெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீசோஃபில் தான் சொல்லுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? லீஃப்ல இருக்கக்கூடிய கார்டெக்ஸுக்கு என்ன பேர்னா மீசோஃபில் சொல்லுவோம். இந்த மீசோஃபில் தான் டைகாட்ல ரெண்டா சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பாலிசேட் பேரன்கைமா, இதுக்கு பேரு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கு ஒன்று தான். புரியுதுங்களா? புரிஞ்சுச்சா இல்லையா? சரி, அவ்வளவுதான். கிரவுண்ட் டிஷ்யூன்றது வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிள். சரிங்களா? கிரவுண்ட் டிஷ்யூனா மோஸ்ட்லி பேரன்கைமா, போலன் கைமாவில் ஹைப்போடெர்மிஸ், ஸ்கிலின் கைமாவும் ஹைப்போடெர்மிஸ் நீங்க சொல்லிக்கோ. பித்துலையும் அது இருக்குது. லீஃப்ல இருக்கக்கூடிய அந்த பேரன்கைமாற்ற செல்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? மீசோஃபில்னு சொல்லுவீங்க. அதுல பாலிசேட், ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா நீங்க பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது யார் இருக்கா? வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலார் திசு தொகுப்பு. வாஸ்குலார் பண்டல்லாம் எது எதெல்லாம் வாஸ்குலார் பண்டல்? சைலம், புளோயம். சைலம், புளோயம். ட்ரக்கீட் எங்க வருது? அதுல உள்ள இருக்கு. கேம்பியம் கணக்கு சேர்க்க மாட்டியா? கேம்பியம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சரியா? அதுவும் ஒன் ஆஃப் த பார்ட்டா நீங்க சேர்த்துக்கலாம். சரியா? ஸ்டீல்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டீல் கேள்விப்பட்டிருக்கியா? எது கீழே வரது? ஸ்டீல். பெரிசைக்கிள், சைலம், புளோயம், மெடலரி ரேஸ் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஸ்டீல்னு சொல்லுவோம். சரிங்களா? பார்க்கலாம் பாரு. So vascular tissue system, the vascular system consists of complex tissues like phloem and xylem. சரியா? அப்ப சிம்பிள் டிஷ்யூ ஃபுல்லா கிரவுண்ட் டிஷ்யூல போச்சு. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ ஃபுல்லா எங்க வருது? வாஸ்குலார் டிஷ்யூ. சைலமும் phloem தான் வாஸ்குலார் டிஷ்யூக்குள்ள முக்கியம். The xylem and phloem together constitute vascular bundle. சைலமும் phloemமும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு வாஸ்குலார் கற்றையை தோற்றுவிக்கிறது. சரியா? மேபி இங்க கேம்பியம் இல்ல, கேம்பியம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதற்கு பாருங்க கேம்பியம் இருக்கும். சரிங்களா? அப்ப வாஸ்குலார் பண்டல்ன்றது சைலமும் புளோயமும் சேர்ந்தாவே நம்ம வாஸ்குலார் பண்டல் சொல்லலாம். இன் டைகாட்டிலினஸ் ஸ்டெம், இருவித்திலை தாவர தண்டுல, இந்த இடத்துல நீங்க கவனிச்சுக்கணும். இன் டைகாட் ஸ்டெம் கேம்பியம் இஸ் பிரசன்ட் பிட்வீன் புளோயம் அண்ட் சைலம். இங்க பாருங்கப்பா. சோ ஒண்ணும் இல்ல, டைகாட் ஸ்டெம் இப்படிதான் இருக்கும். அதோட வாஸ்குலார் பண்டலை பார்க்கும்போது புரியுதுங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன். எஸ், இங்க பாருங்க, இது சைலம். சும்மா ஒரு பேஜுக்கு போடுறேன், நீங்க எப்படின்னா போட்டுக்கோ, எப்படின்னா போட்டுக்கோ. இது அப்ப இது எது குறிக்கும்? புளோயம், இது சைலம். ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்காரு பாருங்க, இவர் தான் யாரு? நீ ஏன் அங்க போட்டு வரைஞ்சு கணக்குறது பாரு. சைலம், புளோயம், ரெண்டுத்துக்கு நடுவில் கேம்பியம் இருக்கும். இது எங்க இருக்கும்? இந்த மாதிரி வாஸ்குலார் பண்டல் டைகாட் ஸ்டெம்ல இருக்கும். டைகாட் ஸ்டெம்ல இருக்கும். எப்போ ஓப்பனா க்ளோஸ்டா? யா, ஐயோ, when cambium is present open. கேம்பியம் இருந்தா அதுக்கு பேர் திறந்த வாஸ்குலார் கற்றை. கேம்பியம் இல்லைன்னா தாமா க்ளோஸ்டு. சரிங்களா? பார்க்கலாமா? பாரு. Such vascular bundles, because of the presence of cambium, possess the ability to form secondary xylem and phloem tissues and hence called open vascular bundle. அப்ப இந்த மாதிரி டைகாட் ஸ்டெம்ல கேம்பியம் இருக்குல்ல, டூரிங் செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி, ஒரு தண்டு ரொம்ப பெருசா பெரிய கட்டையை உருவாக்குது இல்ல, அதுதான் இரண்டாம் நிலை வளர்ச்சி. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாம் நிலை வளர்ச்சியின் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேம்பியம் செகண்டரி சைலத்தை உள்நோக்கி உருவாக்கும். அதே மாதிரி செகண்டரி புளோயத்தை இந்த மேல உருவாக்கும். இதுதான் யாரோட வேலை? கேம்பியம். எந்த பிளான்ட்ல செகண்டரி growth நடக்குதோ அந்த பிளான்ட்ல கேம்பியம் இருக்கணும். கேம்பியம் இல்லைன்னா அந்த பிளான்ட்ல பெருசா இரண்டாம் நிலை வளர்ச்சி நடக்காது. அப்ப கேம்பியம் இருந்தா அந்த வாஸ்குலர் பண்டல் நீங்க என்ன சொல்றீங்க? திறந்த வாஸ்குலர் கற்றை. திறந்து இருந்தா தான் அதுல செகண்டரி growth நடக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். அடுத்தது, in the
மோனோகாட் ஒரு வித்திலை தாவரங்கள்ல the vascular bundles have no cambium present in them. சார் மோனோகாட் ஸ்டெம்ல உங்களுக்கு என்ன இருக்காது? கேம்பியம் இருக்காது. ஸோ மோனோகாட் ஸ்டெம்ல உங்களுக்கு வாஸ்குலர் பண்டல் பார்க்கும்போது இப்படி இருக்கும், ஸ்கல் ஷேப்ல இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? மண்டை ஓட்டு வடிவத்தில் தான் இருக்கும் ஸ்டெம்ல பார்க்கும்போது. இங்க எது இருக்காதுங்க? கேம்பியம் அதுல இருக்காது. அப்ப கேம்பியம் இல்லைன்னா அதனால செகண்டரி growth நடக்குமா? அதாவது செகண்டரி சைலத்தையும் செகண்டரி ஃப்ளோயத்தையும் உருவாக்க முடியுமா? முடியாது. அப்படி இருந்தா அந்த வாஸ்குலர் பண்டல் நீங்க என்ன சொல்லலாம்? ஜஸ்ட் இந்த படத்தை கூட வேணுமா பார்த்துக்கோ. சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் என்ன இல்லை? கேம்பியம் இல்லை. கேம்பியம் இல்லைன்னா க்ளோஸ்டு செகண்டரி growth நடக்காது. செகண்டரி சைலமும் செகண்டரி ஃப்ளோயும் நடக்காது. அப்ப க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல் எங்க தான் இருக்கும்? மோனோகாட்ல தான் இருக்கும். ஏன்னா ஒரு வித்திலை தாவரங்கள்ல செகண்டரி growth எங்கேயாவது மூங்கில் மரம் இந்த பெருசுக்குதா? இருக்காது. புல் இந்த பெருசுக்குதா? வராது. ஏன்னா அதுல கேம்பியம் கிடையாது, செகண்டரி growth இருக்காது. புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது, when xylem and phloem within a vascular bundle are arranged in an alternate manner along the different radii, the arrangement is called radial arrangement that is present in root. இந்த படம் குத்துக்குறாங்களா? இங்க பாருங்கப்பா. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரூட்டோடைய கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது, வேருடைய குறுக்குவெட்டு தோற்றம் எடுத்து பார்க்கும்போது இது சைலம், இது ஃப்ளோயம். எப்படி இருக்கும் அப்படின்னா, சைலமும் ஃப்ளோயமும் இன் அன் ஆல்டர்னேட் மேனர். சைலம் அதுக்கப்புறம் ஃப்ளோயம், சைலம் ஃப்ளோயம், சைலம் ஃப்ளோயம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருந்தா அந்த வாஸ்குலர் பண்டல் அரேஞ்ச்மெண்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட், ஆரப்போக்கு அமைவு வாஸ்குலர் கற்றை. அது எங்க மட்டும்தான் இருக்கும் ஆரப்போக்கில் அமைஞ்சது? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் எதுல மட்டும்தான் இருக்கும்? ரூட்ல தான் இருக்கும். டைகாட்ல இருக்குமா மோனோகாட்ல இருக்குமா? ரெண்டுத்துலயுமே இருக்கும். இங்க போட்டுக்கிறது எதோட ரூட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியுமா? டைகாட்டா மோனோகாட்டா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லு. டைகாட் ரூட். டைகாட் ரூட்ல தான் டெட்ரார் கண்டிஷன்ல இருக்கும். என்ன எல்லாம் பேசிக்க பக்காவா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் ஏன் ஜஸ்ட் ஒரு படத்தை இப்ப பாருங்க. மோனோகாட்ல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இது சைலம்னு வச்சுக்கோ. இப்படி இருக்கும் மோனோகாட்ல. மோர் தென் 4க்கு மேல இருக்கும். எக்ஸார்க்கு பென்டார்க்கு அப்படின்னு கொண்டு போவாங்க. அது டைகாட் ரூட்டு, சாரி மோனோகாட் ரூட்டு. நீங்க அப்ப மோனோகாட் ரூட்டா இருந்தாலும் சரி, டைகாட் ரூட்டாக இருந்தாலும் சரி, ரேடியல் அரேஞ்ச்மெண்டா வாஸ்குலர் பண்டல். இது மறக்காதீங்க, சரிங்களா? சார் அப்ப இதுக்கு பேர் என்ன? கன்ஜாயிண்ட், ஒருங்கமைந்த. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஒருங்கமைந்த. சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ரேடியஸ்ல இருக்கும், ஒரே ஆரத்துல இருந்தா அதுக்கு பேரு ஒருங்கமைந்தவை. வெவ்வேறு ஆரங்கள்ல இருந்தா ஆரப்போக்கு அமைவு. அவ்வளவுதான். இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சாதான் நீங்க டைகாட் மோனோகாட் டிஃபரன்சியேஷனுக்குள்ள போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பார்த்துக்கோ, புரியலாம் கேட்டுக்கோ. அதை இங்க கொடுத்துருக்கான். இன் கன்ஜாயிண்ட் டைப் of vascular bundle, the xylem and phloem are jointly situated along the same radius of the vascular bundle. ஒரே ஆரத்துக்குள்ளவே சைலமும் ஃப்ளோயமும் அமைந்திருந்தா அதுக்கு பேரு கன்ஜாயிண்ட். கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் எங்க இருக்கும்? ஸ்டெம்ல இருக்கும். டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம். லீஃப்ல இருக்காதா? லீஃப்லயும் கன்ஜாயிண்டா தான் இருக்குடா ராஜா, சரிங்களா? ரைட். So such vascular bundles are common in stems and leaves. குத்துறாங்க. கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் எங்கெங்க இருக்கும்? தண்டுலயும் இருக்கும், இலைகள்லயும் இருக்கும். The conjoined vascular bundles usually have the phloem located only on the outer side of the xylem. அப்படின்னா என்ன அர்த்தம்? சைலத்துக்கு மேலதான் உங்களுக்கு phloem அமைஞ்சிருக்கும். எங்க? conjoined vascular bundle. ஓகே, phloem located only on the outer side of xylem. phloem மேலதான் இருக்கும் கன்ஜாயிண்ட்ல. ஆனா நீங்க ரேடியல்ல அப்படி கிடையாது, பக்கத்துலயே எல்லாமே இருக்கும். இதுதான் வித்தியாசம். அப்ப நம்ம இந்த வாஸ்குலர் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் சைலம் ஃப்ளோயம் இது ரெண்டும் சேர்ந்து வாஸ்குலர் பண்டலை கட்டமைக்கும். எந்த வாஸ்குலர் பண்டல்ல கேம்பியம் இருக்கோ அதை நம்ம ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்னு சொல்றோம். ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்ல தான் செகண்டரி growth நடக்கும். பிகாஸ் அது செகண்டரி சைலத்தையும் செகண்டரி ஃப்ளோயத்தையும் உருவாக்கும், இரண்டாம் நிலை சைலம் ஃப்ளோயத்தை உருவாக்கும். ரைட்டா? எந்த வாஸ்குலர் பண்டல்ல கேம்பியம் இல்லையோ அதை க்ளோஸ்டு மூடிய வாஸ்குலர் பண்டல்னு சொல்லுவோம். அது மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அங்க செகண்டரி growth நடக்காது, சரிங்களா? கன்ஜாயிண்ட்னா என்ன? ஒரே ரேடியஸ்ல சைலமும் ஃப்ளோயமும் அமைஞ்சிருந்தா அதுக்கு பேர் கன்ஜாயிண்ட். எக்ஸாம்பிள் ஸ்டெம் அண்ட்
லீஃப், ரைட்டா? ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன? சைலமும் ஃப்ளோயமும் வேரியஸ் ரேடியல்ல, ரைட்டா, வேற வேற ஆல்டர்னேட் மேனர்ல அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். எக்ஸாம்பிள் ரூட், டைகாட், மோனோகாட் எல்லாமே. சரிங்களா? இதுதான் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். அப்ப ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய 3 டிஷ்யூ சிஸ்டத்தை பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எபிடர்மல், அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கா இருக்கும். ரெண்டாவது கிரவுண்ட் டிஷ்யூ, பிளான்ட்ல முக்கியமான பகுதிகள் அதுதான் இருக்கும், அதிகமான பகுதிகள் அதுதான் இருக்கும். மூணாவது வாஸ்குலர் பண்டல், ஃபுல்லாவே காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூவால் ஆனது, கண்டக்ஷனுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் எபிடர்மல் சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலர் டிஷ்யூ.